Der Beruf. Beruf means occupation இல்ல profession எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ Okay, இந்த ma'am. ஒக்காபுலரி நல்லா படிச்சுக்கிட்டா தான் நம்மளால மீனிங்ஸ் எல்லாம் தெரிய வரும், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல் என்ன, கம்ப்யூட்டர்னு என்ன, கம்ப்யூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், சேம் இங்கிலீஷில் மாதிரி தான் இருக்குது. கெல்டுனா மணி, கிளாஸ்னா கிளாஸ், கெல்னரின், வெயிட்டர், வெயிட்ரஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா மீனிங்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. பைனா அட், ஃபாரன்னா டு டிரைவ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் இது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டிக்ஷனரியும் டிரான்ஸ்லேஷனும் ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. சரி, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ Okay, ma'am. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, தஸ் யாருன்னா இயர், கிலோமீட்டர், கிராங்கன் ஹவுஸு, கிராங்கன் ஃப்ளேகர், நர்ஸ் ஃப்ளேகரின், மேல் அண்ட் ஃபீமேல் நர்ஸுக்கு வந்து கிராங்கன் ஃப்ளேகரின். ஸோ மைஸ்டன்ஸ்னா மோஸ்ட்லி இல்லை யூஷுவலின்ற மீனிங் கூட வரும் அதுக்கு. நாக் மிச்சாக் ஆஃப்டர்நூன், நாக்ஸ் வந்து அட் நைட்டு, பேஷியன்டின். பிளான்ஸ் அப்படின்னா ரூம் இல்லை அக்காமடேஷன், பிளேஸு, இதெல்லாம் சொல்லலாம். ப்ரோனா பர், செமினார், ஸ்டுண்டேனா ஆறு, யூனிவர்சிட்டி, ஃபீல்னா அலாட், ஃபான் பிஸ், ஃப்ரம் டில். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இனிமேல் தான் படிக்க போகிறோம். வாட்ஸ் இன் சி ஃபான் பேரு, வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன், ப்ரெசன்ட் இயர்னா ப்ரெசன்ட், ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர், இம்மர்னா ஆல்வேஸ், ப்ளூரல் எண்டுங்கன் ப்ளூரல் எண்டிங், கேகன் சைட்டிஷ் மியூச்சுவல், லேர்ன் காட்டர். ஸோ இந்த மீனிங்ஸ் எல்லாம் படித்தாதான் நீங்கள் வந்து அங்கே எந்த கொஷின் கேட்டாங்கன்னா என்ன கொஷின்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும் சரிங்களா. Yes, ma'am. One second. Hello. Transfer. ஸோ இதெல்லாம் படித்து வச்சாதான் நம்மளுக்கு அவங்க எதாவது கொஷின் பண்ணாங்கன்னா அந்த கொஷனுக்கு நம்மளால ரிப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஆர்கிடெக்டின் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கிடெக்ட், ஃப்ரிசாயர்னா ஹேர் ட்ரெஸ்ஸர், மேல் அண்ட் ஃபீமேல், இன்ஃபோர்மாட்டிக்கர்னா கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டு, இன்ஃபர்மாட்டிக்கரின். ஸோ ஐஎன்ல முடிக்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், ஃபீமேல்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. ஸோ இன்ஜினியரின். So male and female engineer, learer in teacher, male and female teachers. Knock. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாக்ன்ற வேர்டு இருக்குது. நாக் வந்து நிறைய மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. எட், ஈவன். இங்கே வந்து எனி. Do you have any other? Kenensi knock under a berufel. எதுமா? ஓகே சரி, நாக்குன்னா என்ன சொல்லியிருக்கேன், எனி. Yes, ma'am. ஸோ இதில் வந்து இந்த மீனிங்கில் வந்து நாக்குன்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா, நான் இந்த வெப்சைட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நாக்குன்னு அடிச்சிங்கன்னா எவ்வளோ மீனிங்ஸ் வருது பாருங்க. நாக்கு, ஸ்டில், எல்ஸ், எட், எனிதிங், அகெயின், நாக் ஐன்மால்னா அகெயின், நாக் மால்னாலும் அகெயின். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங்ஸ் இருக்குது. Yes, ma'am. சரிங்களா. ஸோ நீங்கள் அது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே மீனிங்னா நம்ம இந்த சைடில் ஒரு மீனிங், ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு மீனிங் நமக்கு தெரியும்னா அடுத்த டெக்ஸ்ட்டில் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வேறு ஏதாவது மீனிங் இருக்கும் சரிங்களா. Okay, ma'am. ஸோ இந்த மாதிரி எல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபர்காய்ஃபரின் சேல்ஸ் பர்சன், எலக்ட்ரிக்கரின் ஸோ எலக்ட்ரிஷியன், எஸ்இஹர் அப்படின்னா கிண்டர் கார்டன் டீச்சர், எஸ்இஹர்னா கிண்டர் கார்டன் டீச்சர், ஹேண்ட் ஒர்க்கரின் கிராஃப்ட்ஸ்மேன், ஜேர்னலிஸ்டின், யூரிஸ்டின், காக்கின், காஷின், மெக்கானிக்கரின், பாலிசிஸ்டின். ஸோ இது எல்லாமே ப்ரொஃபஷன் தான் இதில்.
ஸோ இது வந்து ப்ரொஃபஷன், ஒருத்தரோட ப்ரொஃபஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து தேர்ட் பர்சன் நினச்சிக்கோங்க. வாஸ் இஸ் ஏர் இல்லை ஜி ஃபான் பெருஃப். வாட் இஸ் ஹீ இல்லைன்னா ஷீ பை ஆக்குபேஷன், அந்த மாதிரி மீனிங் வரும். வாட் இஸ் ஹீ பை ப்ரொஃபஷன், வாட் இஸ் ஷீ பை ப்ரொஃபஷன் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன கேட்கணும்னா வாட் இஸ் ஏர்னா ஹீ, ஜீனா ஷீ, ஃபான் பெருஃப். தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ ஃபெமினா வந்து என்கிட்ட காயத்ரி பற்றி காயத்ரி என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபெமினா வந்து என்கிட்ட கேட்கணும். வாஸ் இஸ் டு சி ஃபான் பெரூஃப் இல்லை வாஸ் இஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜினாலே நமக்கு தெரியாது. ஒரே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, வாஸ் இஸ் காயத்ரி ஃபான் பெரூஃப் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எஸ் மேம். சரிங்களா? ஸோ அப்போ காயத்ரி இஸ் ஸ்டூடெண்ட்டின், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ அப்போ சப்போஸ் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜி ஆர்பைட்டட் பைன்னா அந்த ஆஃபீஸ் நேம் கொடுத்துடலாம். ஸோ ஒன் ஆர்பைட்டட் ஜி வென் ஷீ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நீங்கள் என்னைய கேட்கலாம். ஜி ஆர்பைட்டட் ஃபார் மான்டாக் பிஸ் ஃப்ரைடாக், ஃப்ரம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை வீக்கெண்ட்ஸ் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஜி ஆர்பைட்டட் ஆம் ஓக்கன் எண்டு நாட் சூன் ஓக்கன் எண்டு. நைட் இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, நைட் ஷிஃப்ட்டு அண்ட் வீக்கெண்ட் ஷிஃப்ட்டு நிறைய வரும் அவங்களுக்கு. ஸோ நாட் சான் ஓக்கன் எண்டு அப்படின்னா வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஹாட் ஜி ஃப்ரை, அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ அப்படின்னு கேட்கலாம். ஜி ஹேட் So was is Gayatri on Beruf in the questions. Z is இல்லைன்னா Z arbeitet by. ஸோ இங்கே வந்து அவங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அது போடலாம். ஸோ ஒன் arbeitet Z எப்போ ஒர்க் பண்ணுறாங்க, Z arbeitet von Montag bis Freitag. One hat Z frei, அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ. Z hat am Samstag இல்லைன்னா Sonntag, Sie hat am Sonntag frei அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா Sie arbeitet am Sonntag nicht, அவங்க சண்டே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயே கிடையாது அப்படின்னா Sie hat nicht frei, nicht frei. ஸோ அவங்க ஃப்ரீயாகவே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து காயத்ரி ஷீன்றதுனால ஜி போட்டு பேசுகிறோம். இதுவே வந்து ஹீ என்ன ஏர் போட்டு பேசணும். ஏர். சரிங்களா? எஸ் மேம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம். பண்ணிட்டீங்களா?
நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ இதுதான் இங்கே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 4 பேரோட இது பார்த்தோம் இல்லைங்களா? வாசிஸ்ட் அமினா மாசின் ஃபான் பெரூஃப். அவங்க என்ன ப்ரொஃபஷன்? அமினா மாசின் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டின் இல்லைங்களா? Yes, ma'am. ஸ்டூடெண்ட்டின். ஸோ ஒன் ஆர்பைட்டட் சி எப்போ ஒர்க் பண்ணுறாங்க? ஆக்சுவலி அவங்க ஒரே ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாம்ஸ்டாக். கரெக்டா? Yes, ma'am. Sie arbeitet am Samstag. So one hat sie frei. ஸோ அவங்க ஃப்ரீ இருக்குன்னு மென்ஷன் பண்ணல, பட் சண்டே பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால ஜி ஹேட் அம் சோன்டாக் ஃப்ரை. சரிங்களா? Yes, ma'am. ஆ அப்புறம் லியன் ஷாஃபர், ஃபேபியன் ஹாஃப்லிங்கர், மார்க்டா டொனாட். ஸோ இவங்கெல்லாம் அவங்க என்ன ப்ரொஃபஷன், எப்போ ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணணும். Okay, ma'am. சரிங்களா? அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நோட் பண்ணுங்க. Yes, ma'am. ஸோ ப்ரெசன்ட் இயர். ஸோ இப்போ வந்து காயத்ரி பற்றி எழுதிட்டோம் இல்லைங்களா இங்கே? Yes, ma'am. ஸோ இது எல்லாமே சேர்த்து அவங்கள பற்றி சொல்லணும்னா காயத்ரி ஆர்பைட்டட் பை அந்த கம்பெனி நேம் போட்டுட்டு ஜி ஆர்பைட்டட் ஃபான் மான்டாக் டிஸ் ஃப்ரைட்டாக் ஜி ஹேட் அம் ஜோன்டாக் ஃப்ரை. அவ்வளோதான். ஒரு 3 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி காயத்ரி ஃபெமினா பற்றி சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுதான் ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளூரல் ஃபார்ம் லேசன் சிடி டெக்ஸ்ட் இன் ஜீபன் ஆ நாக் ஐன்மால். ஸோ இங்கேயும் நாக்குன்னு இருக்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் மோர் டைம் ரீட் த டெக்ஸ்ட் மென்ஷன் இன் 7A. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட் படித்தோம் இல்லைங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. நோட்டியரன் சிடி ப்ளூரல் ஃபார்மன் நோட் டவுன் த ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்குலரில் வந்து டெர் கிலோமீட்டர் இருக்குது, ப்ளூரல்லையும் டி கிலோமீட்டர். ப்ளூரலுக்கு என்ன ஆர்டிக்கல் வரும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஞாபகம் இருக்காமா? Yes, ma'am. ஸோ டெஃபினட் ஆர்டிக்கல் ப்ளூரலுக்கு வந்து டி வரும். சரிங்களா? ஸோ ப்ளூரலுக்கு டி வரும். அதனால் மேஸ்குலினாக இருக்கட்டும், ஃபெமினாக இருக்கட்டும், நாய்ட்ரூமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது ப்ளூரலுக்கு மாற்றிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே டி தான் வரும். எஸ் மேம். ஸோ அப்போது டெர் கிலோமீட்டர், இங்கே வந்து டி கிலோமீட்டர். ஆக்சுவலி கிலோமீட்டர் இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஆனால் டெர் கிலோமீட்டர்னா சிங்குலர், டி கிலோமீட்டர்னா ப்ளூரல். எஸ் மேம். சரிங்களா? ஏன்னா இந்த இதுல மார்க் பண்ணி போட்டிருப்பாரு பாருங்க. Ich fahre 68.000 கிலோமீட்டர், 68,000 கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டேர் கிலோமீட்டர்னா சிங்குலர், டி கிலோமீட்டர்னா ப்ளூரல். இப்போ டேர் ஆர்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. இதுவே ப்ளூரலுக்கு என்ன வருவீங்க? டாக்டர் அவங்களோட இது டெக்ஸ்ட்ல பார்த்து சொல்லுங்க. என்னம்மா ஆச்சு, கண்டுபிடிக்கலையா? இந்த டாக்டர் ஒரே ஒரு பேசேஜ் தானே இருக்கு. எஸ் மேம். அதுல டாக்டர்ஸ் எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? எஸ் மேம். மென்ஷன் பண்ணிருக்காங்களா? எங்க இருக்கு? தேர்ட் லைன்ல மேம். என்னன்னா தேர்ட் லைன் மேம். லைன் அண்ட் கிரானியஸ். தேர்ட் லைன் இங்க ஆஸ்டே அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்களா? எஸ் மேம். ஏக்கு மேல உம்லவுட் இருக்கு, ஆர் Z T E. கரெக்ட்டா? எஸ் மேம்.
ஸோ அப்போ நான் இங்கே வந்து ஆர்டிக்கல் என்ன வரும்? டி மேம். டி. யோசிக்காதீங்க. ஆர்டிக்கல் என்ன வரும்னா ப்ளூரலுக்கு டி வரும், அவ்வளோதான். எஸ் மேம். டி போட்டுட்டு அந்த ஸ்பெல்லிங் ஏக்கு மேலே உம்லவுட்டு RZTE போடுங்க. எஸ் மேம். இங்கே போட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து இதில் என்ன சேஞ்ச், இதுக்கும் என்ன சேஞ்சஸ்? ஏ மேலே உம்லவுட் இருக்கு, இங்கே உம்லவுட் என்ன எண்டிங் வருது? உம்லவுட் வருது, இ வருது. இதுதான் எண்டிங்ல வந்து நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்புறம் டி ஸ்டுண்டேக்கு என்ன வரும்? అన్నం ముందా పెట్టాలంట. ఓకే. ஸ்டூடெண்ட். ஸ்டுண்டர்னா என்னது தெரியுமா? இல்ல மேம். தெரியாதா? இல்ல மேம். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் இல்லையே. மேம் தோற்கு மேம். ஆர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டும் ஸ்டுண்டனும் ஒன்னே கிடையாது. ஓகேவா? ஆர். ஸோ சிங்குலருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டி ஸ்டுண்டர். டி ஸ்டுண்ட். இங்கே வந்து டி ஸ்டுண்டன் 24 hours. 24 hours. ஓகேவா? டி ஸ்டுண்டன். எஸ் மேம். ஸோ இங்கே வந்து டி ஸ்டுண்டன் போட்டுக்கோங்க. என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன மட்டும்தான். எஸ் மேம். ஸோ டி ஸ்டுண்டன். தாஸ் புக்குக்கு என்ன இருக்கு? 100 புக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? பியூஷர். ஸோ டி பியூஷர். தாஸ் புக்குன்னா BUCH புக்கு. பியூஷர்னா யூக்கு மேலே உம்லோட்டு ப்ளஸ் ER. பியூஷர். ஸோ இங்கே வந்து டி பியூஷர். அதே மாதிரி தஸ் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன இருக்கு? ரெஸ்டாரண்ட்ஸ். எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டி ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வரும். சிலதுக்கு எஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலதுக்கு உம்லோட் போடுற மாதிரி இருக்கும், சிலதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஏதாவது ஒன்று டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இ இல்லை என்ன ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதுக்கு வந்து ஸ்பெல்லிங் சேஞ்சே இருக்காது, பட் ஆர்டிக்கல் சேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான். சில ப்ளூரல் ஃபார்முக்கு உம்லோட்டு ப்ளஸ் ER, இல்லை உம்லோட்டு ப்ளஸ் இ, இல்லை வெறும் எஸ், உம்லோட்டு EN. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெறும் உம்லோட்டு மட்டுமே இருக்கும், இல்லை வெறும் EN மட்டுமே இருக்கும். இ இருக்கும், இல்லை N இருக்கும். சரிங்களா? எஸ் மேம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லேர்னன்ஸி நோமர் இம்மர் மிட் ஆர்டிக்கல் உன் ப்ளூரல். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நவுன் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஆர்டிக்கலோட சேர்த்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? டேர் ஆர்ட்ஸ், தஸ் ஆட்டோ, தஸ் கெல்டு, தஸ் டி பியூஷர், இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கலோட சேர்த்து படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து ப்ளூரல் ஃபார்மையும் படித்து வச்சுக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு உட்காராதீங்க. ஜஸ்ட் ரீட், அவ்வளோதான். டெய்லி ஒரு விஷயத்தை வந்து டெய்லி ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் நம்ம மகப் பண்ணணும், உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு என்ன சொல்றது, சீரியஸா அந்த மாதிரி இது பண்ணாம ஜாலியா கத்துக்கோங்க. எது புரியுதோ அது புரிஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருங்க.
நீங்க புரியாதத வச்சு இன்னும் டீப்பா நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அங்கேயே ஸ்டக் ஆயிடுவீங்க. அதிலிருந்து வெளியில வரவே முடியாது. மத்தது உங்களால கத்துக்க முடியாது. உங்களால இந்த கிளாஸ்ல வந்து எதெல்லாம் கத்துக்க முடியுமோ, அதெல்லாமே லேர்ன் பண்ணிடுங்க. டவுட்ஸ் வந்து கடைசியில கூட பார்த்துக்கலாம். பிரச்சனையே இல்ல. உடனே நீங்க என்ன டவுட் கேட்கறனாலும் கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். அப்பயும் உங்களுக்கு ஒரு வேளை புரியல அப்படின்னு சொன்னா, நோ ப்ராப்ளம். நீங்க அப்படியே மூவ் ஆயிட்டே போங்க. ஓகே சரிங்களா? மேம். ஓகே மேம். ம். நம்ம புது லாங்குவேஜ் வந்து ஒரே வாட்டி புரியாது இல்லைங்களா நம்மளுக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து A1க்கு வந்து உங்கள திருப்பி நோண்டி, 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 நோண்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன? அதுக்கு என்ன? அப்படின்னு அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க படிக்க வேண்டியது வொக்காபுலரி புக்கு நல்லா படிச்சுக்கணும். டெய்லி இப்போ நம்ம செகண்ட் லெசனா, தேர்ட் லெசனா, செகண்ட் லெசனா எந்த லெசன் வந்திருக்கோம்? செகண்ட் மேம். செகண்ட் தான் இருக்குமா இன்னும்? எஸ் மேம். பாத்தீங்களா? இன்னும் நம்ம செகண்ட்ல தான் இருக்கோமா? அச்சச்சோ. ம். ஸோ நம்ம இன்னும் செகண்ட் லெசன்ல தான் இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் வொக்காபுலரி, செகண்ட் லெசன் வொக்காபுலரி ரெண்டுமே ரீட் பண்ணுங்க. அது ரெண்டுமே ரீட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? 30 minutes ஆகும் மேம். ஆ. அது ஆகும். அது ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் தானே. ரீடிங் கொடுத்துருங்க. இப்போ இன்ஃபோமாட்டிக்கர், இன்ஃபோமாட்டிக்கரின் அப்படின்னா இப்போ என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அது மாதிரி இன்ஜினியர், இன்ஜினியரின், இன்ஜினியர், லேரர், லேரரின், டீச்சர், ஃபர்காய்ஃபர், ஃபர்காய்ஃபரின், செல்லர், சேல்ஸ் பர்சன், ஆர்கிடெக்ட், ஆர்கிடெக்டின், ஃப்ரிசாயர், ஃப்ரிசாயரின், ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ ஜஸ்ட் ஃப்ரிசாயர், ஃப்ரிசாயர்னா ஹேர் ட்ரெஸ்ஸர், மேல் அண்ட் ஃபீமேல். அவ்வளோதான். படிச்சுட்டு நீங்க டெய்லி டெய்லி ரீட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். சரிங்களா? எஸ் மேம். ஓகே. இப்போ வந்து இவங்க எல்லாம் யாரு? இந்த பிக்சர்ல யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பிக்சர் ஏல வந்து என்ன ப்ரொஃபஷன்? தெரியலையா? ஆர்கிடெக்டா மேம்? ம். ஏல ஃபர்காய்ஃபரின், அதாவது சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா? எஸ் மேம். அவங்க கடையில உட்காந்துருக்காங்க பாருங்க. ஸோ அதனால இவங்க ஃபர்காய்ஃபரின். ஃபர்காய்ஃபரின். ஸோ அடுத்தது லேடியா இருக்கிறதுனால இவங்க ஃபர்காய்ஃபரின் ஐஎன் ஆட் பண்ணும். பி வந்து என்னது பிக்சர்? என்ன ப்ரொஃபஷன்? இன்ஃபர்மேட்டிக்கர். இன்ஃபோமாட்டிக்கர். டேர் இன்ஃபோமாட்டிக்கர். லேடிஸ்க்கெல்லாம் டி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. லேடிஸ்க்கெல்லாம் டி போட்டு கடைசியில ஐஎன் போடணும். ஜென்ஸுக்கெல்லாம் டேர் போடணும். அவ்வளவுதான். இது எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லை. சரிங்களா? மேலுக்கு எல்லாத்துக்குமே டேர் இன்ஃபோமாட்டிக்கர், டேர் லேரர், டேர் ஃபர்காய்ஃபர், டேர் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி சொல்லணும். லேடிஸ்க்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீமேலுக்கு டி போடணும், கடைசியில ஐஎன் ஆட் பண்ணணும். சரி. ஓகே. தேர்ட் பிக்சர் என்னது? டி லேயரின். டி லேரரின். 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 ஸோ பிக்சர் டி என்னது? ஃபிஷரின் மேம். டி டி ஃப்ரிசாயரின். ஃபிஷரின். டி ஃப்ரிசாயரின். அவை டெர் ஆர்கிடெக்ட். டேர் ஆர்கிடெக்ட். எஃப் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு கடைசியில. தியோகாஸ்ட். இன்ஜினியர். எஸ் மேம். டேர் இன்ஜினியர். ஆ சரிங்களா? எஸ் மேம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்போ வந்து டைரக்டாவே கேட்கலாம் செகண்ட் பர்சனை. வாஸ் இன் சி ஃபான் பெரூஃப், இல்லை வாஸ் டிஸ் டூ ஃபான் பெரூஃப், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் லெசனில் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குது எல்லாமே, செகண்ட் லெசனில் என்ன கொஷின்ஸ் இருக்குது எல்லாம் தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அது ஓகேவா? ஸோ வாட்ஸ் இன் சி ஃபான் பெரூஃப் அப்படின்னா வாட் ஆர் யூ பை ப்ரொஃபஷன்? நான் என்னவா இருக்கேன்? இஷ் பின் லேரரின், நான் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்வேன். சரிங்களா? ஃபார்மல் இன்ஃபார்மல்ல கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். இஷ் பின் இன்ஜினியர் சொல்லலாம்.
இல்ல வந்து நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா ஸ்டுடியர் ஐம் ஸ்டடிங் என்ன சொல்ற பிஎஸ்சி சயின்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஒன் arbeiten Sie இல்லை ஒன் arbeitest du எப்போ ஒர்க் பண்ணுறீங்க? Ich arbeite von Montag bis Freitag அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Ich arbeite am Wochentag வீக் டேஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை Ich arbeite am Wochenende und am Nachts நைட்லேயும் வீக்கெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒன் haben Sie frei இல்லை ஒன் hast du frei எப்போ உங்களுக்கு ஃப்ரீ? Ich habe am Sonntag frei இல்லைன்னா Ich arbeite am Sonntag nicht. Yes, ma'am. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து இதே மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கே ஜைன் வேர்பு ஹாபன் வேர்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா இஷ் பின்னா ஐ ஆம், இஷ் பின் ஐ ஆம், டு பிஸ்ட் யூ ஆர், he is, she is, it is அது வந்து er ist, he ist. wir sind அப்படின்னா we are, ihr seid அப்படின்னா you are. நான் வந்து உங்க ரெண்டு பேரையும் சொல்றதுக்கு வந்து ihr seid, you are அப்படின்னு சொல்றேன். sie sind இது வந்து they are. இந்த ஸ்மால் z வந்து they are third person அவங்க. இந்த z வந்து ஃபார்மல். ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி எண்டிங்ஸ் வர்றதுனால இவங்க ரெண்டும் சேர்த்து இப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? இது தேர்ட் பர்சன் ஜி, இது செகண்ட் பர்சன் ஃபார்மல் ஜி. ஸோ அதே மாதிரி ஹாபன்னா ஹாவ், இது ஜைன்னா டு பி, டு பி. ஹாபன்னா ஹாவ், இஷ் ஹாப ஐ ஹாவ், டு ஹாஸ்ட் யூ ஹாவ், er had, er has, he has அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா அது. So er hat, sie hat, wir haben, we have, ihr habt, sie haben. So இந்த இது நல்லா போட்டு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் பாருங்க ich bin, I am சொல்றதுக்கு வந்து ich bin சொல்லியிருக்காங்க. I have on Sunday free அப்படின்னு சொல்லிருக்கு. ich habe am Sonntag frei. ஓகேவா? Yes, ma'am. அதே மாதிரி இங்க கீழே மைன் பெரூஃப் அப்படின்னா இங்க வந்து நம்ம இங்க மேல டெக்ஸ்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. சோ இதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து உங்களை பத்தி நீங்க எழுதணும். Yes, ma'am. சோ நீங்க என்ன பண்றீங்க? ich bin என்ன பண்றீங்க? சோ என்ன ஏஜ் உங்களுது? ich bin 20 Jahre alt. ஸோ உங்களுக்கு வந்து காலேஜில் செமினார்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இல்லை நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்மேட்டு, இந்த 4 ஃபார்மேட்லேயும் வச்சுட்டு அதில் இருக்கிற சென்டென்ஸ் எடுத்துட்டு உங்களை பற்றி எழுதலாம் நீங்கள். Yes, ma'am. சரிங்களா? எழுதிட்டு நாளைக்கு வந்து எனக்கு சொல்லணும் கிளாஸ். சரிங்களா? Yes, ma'am. 2 பேருக்கு ஓகேவா? ஓகே மேம். Okay, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் லேர்னன். நம்ம எப்படி ஆர்டிக்கல் படிக்கிறது? ஆர்டிக்கல்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? டேர், தஸ், டி, டி, மேஸ்குலின், நைட்ரும், ஃபெமினின், ப்ளூரல். இந்த 4 ஆர்டிகல்ஸுமே வந்து வேர்ட்டர் பியூஷர் அப்படின்னா டிக்ஷனரி. டிக்ஷனரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளூரல் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராங்கன் ஹவுஸ். கிராங்கன் ஹவுஸ்னா ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே தஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்போனா இது நியூட்டர். சரி, நாய்ட்ரூம். சரிங்களா? அதுக்கு வந்து கிராங்கன் ஹவுசர், இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். அந்த உம்லவுட் போடணும். உம்லவுட் போட்டுட்டு இஆர் கொடுக்கணும். கிராங்கன்ஹவுசர். இங்க பாருங்க, ப்ளூரல் வந்து டி கிராங்கன்ஹவுசர். நல்லா தெரியுதா? ஏக்கு மேல உம்லவுட் பிளஸ் இஆர் ஆட் பண்ணும். ஓகேவா? Yes, ma'am. கிராங்கன் ஹவுஸ்னா என்னது? ஹாஸ்பிட்டல். எல்லாமே எதுக்கெல்லாம் கிராங்கன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ
அதெல்லாம் இங்க போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னா இம் கிராங்கர் நவுன் சைன் டு பி ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் இங்க வச்சா இந்த லெஃப்ட் சைடுல இங்க மீனிங் வருது பாருங்க. வருதா? எஸ் மேம். ஸோ அந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிராங்கன்ஹவுசர் அதுக்கு சென்டென்ஸ் ein Gebäude in dem Kranken untersucht und behandelt werden und längere Zeit bleiben. ஸோ பெரிய அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கிராங்கன்ஹவுஸ்னா என்னது? இட் இஸ் a building so where sick persons are examined and get treatment and they stay for a long time. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நான் சொல்றேன், சரிங்களா? எஸ் ஸோ மேம். புக்குன்னா ப்ளூரல் ஃபார்ம் என்ன? இங்கே பியூஷர்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கே வந்து ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இங்கே ஏதாவது தெரியுதா? ஆர்டிக்கல் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? டேர் தஸ் டி நோ மேம். எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அந்த இல்ல. இருக்கு அதுவா? ஆனா இங்க என்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ட்ரின்னா நாய்ட் ரூம், ஷார்ட் ஃபார்மா என்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்பன்னா என் நாய்ட் ரூம்க்கு என்ன ஆர்டிக்கல் வரும்? தஸ். தஸ் பியூஷர், தஸ் புக் டி பியூஷர். இந்த புக்குக்கு முன்னாடி தஸ்ன்னு கொடுக்கணும். இங்க என்டின்னா நாய்ட் ரூம். நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? எஸ் மேம். ஸோ மேஸ்குலின்னா டேரு, நாய்ட் ரூம்னா தஸ், டின்னா ஃபெமினின். ஓகேவா? மறக்கவே மறக்க கூடாது. மேஸ்குலின்னா என்ன ஆர்டிக்கல் வரும்? டர் மேம். டேர். ஆமா. நாய்ட் ரூம் டஸ். ஃபெமினின் டி. ப்ளூரல் டி மேம். வெரி குட். ஸோ இது வந்து அப்படியே நீங்க இது வந்து மெமரைஸ் பண்ணலாம். மேஸ்குலினுக்கு டர், நாய்ட் ரூம்க்கு தஸ், ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கு டி. ஓகேவா? எஸ் மேம். சரி. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்டி போட்டாலே நம்ம இங்கே என்ன நினச்சிக்கணும்? தஸ் புக். தஸ். இங்கே கிலோமீட்டர், கிலோமீட்டர்னா டேர் கிலோமீட்டர், டேருன்னு கொடுத்துட்டாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. டேர் கிலோமீட்டர். அதே மாதிரி ஓக்க, ஓக்கன்னா வீக், வீக்குக்கு நோமன், இட்ஸ் அ நவுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபெமினின், ஃபெமினின் கொடுத்துட்டாங்க. ஃபெமினின் சொன்னா இங்க என்ன போடணும்? டி. டி ஓக்க. அதே மாதிரி செமினார், இங்க தஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. தஸ் செமினார், ப்ளூரல் வந்து டி செமினார். டாக், டாக் வந்து என்ன ஆர்டிக்கல் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்ஸா மேம்? என்னம்மா? பஸ்ஸா மேம்? இல்லையே. டர் மேம். ஆமா, எப்படி சொல்றீங்க? அங்க வந்து டேர் தானமா மென்ஷன் பண்றாங்க, அப்போ வந்து சிங்குலர்ல தானமா மென்ஷன் ஆகுது. ஸோ அப்போ அத இங்க எம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? மேஸ்குலின். மேஸ்குலின். எம் இங்க என்டி கொடுத்துருக்காங்க. நாய்ட் ரூம். அதையும் நீங்க ஒரு கவனிக்கணும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? எஸ் மேம். ஓகே. டாக்னா மேஸ்குலின், டாக அப்படின்னா ப்ளூரல் அது வந்து. ஓகேவா? டே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டிக்ஷனரியில் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன இப்போ இது இப்போ படித்ததெல்லாம் என்னென்ன இதில் வரும் இங்கே நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். ஃபெமினின்ல என்ன வரும்? அதே மாதிரி இதுவும் சேம் அதே தான். ஆர்டிக்கல் லேர்னிங் எப்படி நம்ம ஆர்டிக்கல் படிக்கணுன்றதை பற்றி தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஆர்டிக்கலோட கொடுத்துட்டாங்க. இப்போ தஸ் புக்குன்னு தஸ் புக்குன்னே படிச்சுக்கோங்க. டி ஸ்டூடெண்டின். ஃபெமினின்கெல்லாம் டி தான் வரும், ஐஎன் போடுறாங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. டி யூனிவர்சிட்டி, தேர் கம்ப்யூட்டர், தஸ் ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது மெர்கன்சிசிஷ் தி ஆர்டிக்கல் மிட் ஃபார்பன். ஸோ ரிமெம்பர் தி ஆர்டிக்கல் வித் தி கலர்ஸ். கலர்ஸை வச்சு நம்ம மெமரி இது பண்ணலாம். என்னது? ப்ளூ எல்லாமே வந்து மேஸ்குலின், கிரீன் எல்லாமே வந்து நைட் ரூம் தஸ், ரெட் எல்லாமே ஃபெமினின், டி போடணும். ஓகேவா? எஸ் மேம்.
ஸோ தாஸ் புக் எங்கே இருக்கு, டி ஸ்டூடெண்ட் இன் எங்கே இருக்கு, டி யூனிவர்சிட்டேட் எங்கே இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். எஸ் மேம். ஓகேவா? ஓகே மேம். எஸ் மேம். ம். ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ இது வரைக்கும் ஆர்டிக்கல் லேர்னிங் பற்றியே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. நாக்நாமா அப்படின்னா லாஸ்ட் நேம் நாக்நாமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபேமிலி நேம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபோர்நாமான்னா ஃபர்ஸ்ட் நேம். கெபுட்ஸ் டாட்டும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். எஸ் மேம். கெபுட்ஸ் ஆர்ட் அப்படின்னா பர்த் பிளேஸ். அப்புறம் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் இல்லைன்னா ஹேண்டி நம்பர். சரிங்களா? இப்போ இதுல வந்து எதெல்லாமே வந்து நாக்நாமா ஃபேமிலி நாம எதுன்னு நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்ல? ஜோனாதன். யோனாத்தன் வந்து ஃபோர்நாமன் போட்டாங்க இங்க. நாக்நாமா ஃபேமிலி நாம மில்லரா மேம்? மில்லர். ஸோ ஃபோர்நாம வந்து யோனாத்தன். ஜோனாதன். கெபுட்ஸ் டாட்டும் 1/4/1994. இது கெபுட்ஸ் ஆர்ட் நியூயார்க். நியூயார்க். அட்ரஸ் கோய்தே ஸ்ட்ராசர். ஸ்ட்ராசருக்கு வந்து நம்ம எஸ்டி ஷார்ட் ஃபார்மா போடுவோம் இல்லைங்களா ஸ்ட்ரீட்டுக்கு. இவங்க வந்து எஸ்டிஆர் போடுவாங்க. அப்படி போட்டாலே ஸ்ட்ரீட் ஸ்ட்ராசர் 7. இது பின்கோடு பெர்லின். டெலிஃபோன் நம்பர் ஹேண்டி நம்பர் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ எங்கேயாச்சும் நாக்நாமா ஃபேமிலியன் நாமன்னா உங்களோட இனிஷியல் சர்நேம் போடுவீங்கல்ல, அந்த இனிஷியலோட எக்ஸ்பான்ஷன் தான் நாக்நாமா இல்ல ஃபேமிலியன் நாமா நீங்க போடணும். எஸ் மேம். ஃபோர்நாமா வந்து ஃபர்ஸ்ட் நேம் காயத்ரி இல்ல ஃபெமினா கார்த்திகா அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. அதுமாதிரி ஜஸ்ட் ஒரு இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இந்த கோர்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஸ்கெட் பால் இல்லை ஃபுட்பால், கராட்டே, டென்னிஸ், யோகா, ஜும்பா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஜஸ்ட் சும்மா செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஃபில்அப்கான இது ஸ்போர்ட் க்ளூப் ஃபிட் அன்மெல்டும். இது வந்து ஃபிட் ரெஜிஸ்ட்ரேஷன், அன்மெல்டுங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே என்னெல்லாம் ஃபில் பண்ண கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸாமில் கூட A1 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, எழுதுகிற மாதிரி இல்லை, நான் கண்டிப்பாக மாடல் எக்ஸாம் வைப்பேன் நான், அதனால நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ அப்போது உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும், ஒரு பார்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்நாமான்னா என்னது? ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் மேம். ஃபேமிலியன் நாமன்னா லாஸ்ட் நேம் இல்லை ஃபேமிலி நேம். கெஸ்ட்லெக்ட்னா ஜெண்டர். வைப்லிஷ்னா ஃபீமேலுக்கு, மான்லிஷ்னா மேலுக்கு, கைன அன்காபன நோ இன்ஃபர்மேஷன். கெபுட்ஸ் டாட்டும் டேட் ஆஃப் பர்த். எஸ் மேம். இமெயில், டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ், ஸ்ட்ராஸ், ஹவுஸ் நம்பர், போஸ்ட் லைட் ஜாலுனா பின்கோட். ஆன் ஆர்ட் எந்த பிளேஸ்ல இருக்கிறீங்க, என்ன சிட்டி. ஸ்கூலுக்கு போறீங்கன்னா ஸ்கூல்து, இல்லை ஆஃபீஸ் போறீங்கன்னா ஆஃபீஸ், ஷூல ஆர்டர் ஃபிர்மா. மேலே வந்து அங்கே என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டே, அவ்வளோதான். எஸ் மேம். ஓகே மேம். ஸோ ஐ திங்க் இதோட வந்து உங்களுக்கு இது முடிஞ்சிச்சு செகண்ட் லெசன். இது வந்து வீடியோ, ஆக்சுவலி இது வீடியோலாம் நமக்கு கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அலாங்கோன்னு ஒரு ஆப் இருக்கு. இங்க பாக்குறீங்களா இந்த சைட்ல அலாங்கோ ALLANGO. எஸ் மேம். ஸோ இந்த ஆப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்க இதுல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இருங்க பார்க்கலாம்.
வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நெட்ஸ்வொர்க் அந்த நம்ம இதுதானே படிக்கிறோம். நெட்ஸ்வொர்க் நாய் A1 கோர்ஸ் புக் அந்த புக்ல இருக்கிறது அப்படியே போடணும். அப்படியே டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிட்டு கோ டு மீடியாவுக்கு போயிட்டீங்கன்னா அந்தந்த பேஜ்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்துடும். ஆக்சுவலி அந்தந்த பேஜ்ல என்ன இருக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஓகே மேம். ஸோ என்னென்ன இருக்கு இப்போ இதுல வந்து ஆடியோ இருக்கா, இந்த பேஜ்ல என்னென்ன ஆடியோஸ் இருக்கு, என்ன வீடியோ இருக்கு எல்லாமே வந்துடும். எஸ் மேம். இது ஃப்ரீ தான், நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் இது லோஸுங்கன்னா ஆன்சர்ஸ் புக் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, எஸ் மேம். அதுதான் இது. கேப்னா சாப்டர் 1 to 6 இது, 7 to 12 இங்க இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் நம்ம இப்போ ஆடியோ கேக்குறோமா, அந்த ஆடியோ வந்து வேர்ட்ஸ் இதுல இருக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல 1 to 6 7 to 12. அதே மாதிரி வீடியோட டிரான்ஸ்கிரிப்ஷன் 1 to 6 7 to 12. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆடியோ ப்ளே ஆகும். எஸ் மேம். சரிங்களா? இது நல்லா யூஸ் பண்ணிக்கணும். எஸ் மேம். இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணும் அந்த புக்ல இருக்குது நெட்ஸ்வொர்க் நாய் A1. அதே மாதிரி ஒர்க் புக் இருந்துச்சுன்னா ஒர்க் புக் ஊபுங்ஸ் புக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே வரும். ஸோ இதுல இருக்கிற ஆடியோ எல்லாம் நீங்க கேளுங்க, கேட்டு கேட்டு அது பழக்கப்படுத்திக்கணும். சரிங்களா? எஸ் மேம். ஸோ இந்த வீடியோ எல்லாம் அதுல இருக்கு. எஸ் மேம். நீங்க பாத்துக்கலாம். ஓகே மேம். அதே மாதிரி இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஜ் வந்து நான் எல்லா இதுலயும் சொல்றேன். பேஜ் நம்பர் 27. இந்த லெசன்ல நம்ம படிச்சது எல்லாமே ஷார்ட்டா என்ன சொல்றது பிரீஃபா கொடுத்துருக்காங்க இதுல. சரிங்களா? எஸ் மேம். நான் எல்லா இதுலயும் கொஸ்டின்ஸ் எழுதிக்கிறேன். இதுல வந்து செலக்டட் மட்டும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ண முடியுமோ எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஸ் மார்க்கன் சிகன், வாஸ் மார்க்ஸ் டுகன், இஸ் ரைஸ் அகன். ஸோ இது வந்து என்ன செய்ய பிடிக்கும், ஹாரன் சிகன் மியூசிக், இல்லை மியூசிக் கேட்க பிடிக்குமா, நயா ஜர்கன். இல்லைன்னா பிடிக்காதுன்னா நைன் நிக்ஸ் அகன். ஓகே பரவாயில்லன்னா எஸ் கேட் ஸோ. ஆமா இப்படி சொல்லணும். இது வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. இது வந்து ஹாபிஸை பத்தி பேசுறது. இது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. கேம் வியர் இன் ஸ்கினோ, இல்லை இன் தியேட்டர், இன் ரெஸ்டாரண்ட். ஒன் கேம் வியர் எப்போ போகலாம் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரைட்டா ஓகேவா? இந்த யா கேன் அமௌண்டா 9 தஸ் கேட் லைடர் நெக்ஸ்ட் போக முடியாதுன்னா பாசிபிள் இல்லைன்னா 9 தஸ் கேட் லைடர் நெக்ஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் அப்படின்னு சொல்ல. வாக்க பத்தி பேசணும்னா இதை யூஸ் பண்ணும். எஸ் மேம். வாஸ் அண்ட் சே ஒன் வெரி. ஆமா. சோ அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இத படிக்கணும். சோ இது verb and personal pronoun எப்படி கான்ஜுகேஷன் பண்ணிருக்காங்க இதுவும் முக்கியம். இது எப்படி கான்ஜுகேட் பண்ணிருக்காங்க. இப்போ எதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் சேஞ்சோ அதுக்கு எல்லாமே ரெட் கலர்ல போட்டிருப்பாங்க பாருங்க. சோ இதெல்லாமே ஸ்பெல்லிங் சேஞ்ச். அதையும் செக் பண்ணு. எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேன் வியர் இன் ஸ்கினோ யா இல்லைன்னா 9 சொல்லலாம். ஸோ இது ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தோம். அதே மாதிரி பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல்னா டெஃபினட் ஆர்டிக்கல். இங்கிலீஷில் தக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல். இதுவும் மேஸ்குலின் ஃபெனாய்ட்ரும் ஃபெமினின் ப்ளூரல்ன்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. டேர் தஸ் டிடி. ஓகேவா? எஸ் மேம். ஸோ நீங்கள் எதாவது நிறைய படிச்சிங்க மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் பேஜ் எல்லா லெசனோட இந்த லாஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். ஓகே மேம். சரிங்களா? ஓகே.